93க்கு வருகிறோம். கள் உண்ணாமை. இப்ப கள் இல்லையே அப்படின்னா நீங்க இடத்துல மயக்கத்தை தருகிற மது என்று நாம் கொள்ள வேண்டும். நான் முன்பே ஒரு முறை நான் இதை குறிப்பிட்டிருக்கேன். அதாவது கள் என்பது அடிப்படையில் நன்மை தரக்கூடியது. ஆனால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனதற்கு பிறகு அது புளிப்புத்தன்மை உடையதாகிவிடும். அப்படி ஆகியதற்கு பிறகு அவனுக்கு ஏற்படுகிற ஒரு சிறு மயக்கம் இருக்கிறது. அதன் மூலமாக அவனுக்கு தவறு செய்ய தூண்டும். அந்த மயக்கம் என்றால் மயக்கம் போட்டு விடுவது என்று பொருள் அல்ல, அவனுடைய மூளைக்கு கொடுக்கிற சுழற்சி. அதனால இந்த கள் தீவையது அவ்வளவு சின்ன அந்த மயக்கமே மனிதனை நெறி பிறட வைக்கும் என்பதனாலே கள் கூடாது என்றார் திருவள்ளுவர். இன்னும் அதிகமாக புளிப்பு ஏற்பட்டு இவனும் அதிகமாக குடித்தான் என்றால் மிக விரைவாக தப்பை செய்வான் என்பதற்காகத்தான் கள் உண்ணாமை என்றார். தமிழர்கள் பெருங்குடி மக்கள். சங்க காலத்தில் வாழ்ந்தோர் புலாலை கடியாமை போல கள் பருகுதலை விளக்கவில்லை. ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி கள் பருகினர் என்பதற்கு சிறிய கள் பெரினே எமக்கீயும் அன்னே யாம் பாடத்தான் மகிழ்ந்து உண்ணும் மணனே என்பதை ஔவையார் அதியமான் நெடுமானஞ்சி பாடியிருக்கிறார். அதுல 2 வரி மட்டும் சொல்லி புறம் 235வது பாடல்ல 2 அடிகள். கொஞ்சமா கல் இருந்துச்சுன்னா என்கிட்ட கொடுத்துருவான் குடிக்க சொல்லி, என்ன மாதிரி ஆளுகள் புலவர்களுக்கு கொடுத்துருவான். நிறைய இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் பரிந்து கொடுத்து எல்லாருமா சேர்ந்து அவனும் சேர்ந்து குடிப்பான் அப்படின்னு சொல்றதுதான் அது. சிறிய கட்பெரினே எமக்கீயும் அண்ணே எனக்கு கொடுத்துருவான். யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே, அதாவது அதிகமா கிடைச்சதுன்னா அதை தனக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்து தானும் குடிப்பான் என்று சொல்லுகிறார். மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, புறநானூறு ஆகிய நூல்களில் கள் சுட்டப்பட்டிருந்தா பல நூல்கள் இருக்கு. நான் கொஞ்சம் குறைச்சலா எடுத்துக்கிட்டேன். இந்திய சிந்தனையாளர்களில் எவ்வகை மாந்தரும் கள் உண்ணுதல் கூடாது என்று முதலில் கண்டித்தவர் புத்தர் தான் என்று ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறார். புத்தர் திருவள்ளுவருக்கு முன்னாலேயே வாழ்ந்தவர் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில புத்தர் தான் இதை முதலில் சொன்னார் என்று அவர் ஒரு மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார். மயக்கத்தையும் மடியின்மையும் உண்டாக்கும் கள் வகைகளை முற்றிலும் தவிர்த்தல் வேண்டும் என்பதுதான். சுத்தப்படகம் அவர் எழுதின நூல்கள்ல கள் குடிப்பதால் வறுமையும் பூசலும் பிணியும் ஒழுக்கக்கேடும் நாணமின்மையும் ஆற்றல் அழிவும் விளையும் என்று புத்தர் பிரான் எச்சரித்துள்ளார். அதுக்கப்புறம் தான் திருவள்ளுவர் சொன்னார் என்பதை போல இந்த ஆய்வாளர் சோனா கந்தசாமி என்கிற பெருமகனார் நல்ல சிறந்த ஆய்வாளர் அறிஞர் திருமந்திரம் சொல்லுது. அதாவது பஞ்சமா பாதகம் என்று சொல்லுகிறோம். அதுல கொலையே களவு கள் காமம் பொய்குறல் மடிவான பாதகம் ஆம், அவை நீங்கி தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோருக்கு இலையாம் இவை ஞானானந்தந்து இருத்தலே என்று 200வது பாடல் திருமந்திரத்திலே சொல்லுகிறது. இவை திருவள்ளுவர் கூறும் அறங்களை ஒத்துள்ளன. கள் பருகாமை என்று சொல்லாமல் என்று தலைப்பிடாமல் கள் உண்ணாமை என்று ஆசிரியர் தலைப்பிட்டிருக்கிறார். உண்ணுதல் என்ற சொல் ஆனது மென்னுதல், தின்னுதல், குடித்தல், பருகுதல், உட்கொள்ளுதல் ஆகியவற்றுக்கு உள்ள ஒரு பொது சொல்லாகவே தொல்காப்பியர் காலம் முதல் கருதப்பட்டு வந்துள்ளது. அப்படி கள் பருகாமை எண்ணாமல் ஏன் இவர் உண்ணாமை என்று சொன்னார்? உண்ணுதல் என்றால் இவ்வளவு பொருள் இருக்குது. கடிச்சு சாப்பிட்றோம், வென்று சாப்பிட்றோம், அப்புறம் பலவிதமாக முறைகளை நம்ம சாப்பிடுறோம். தின்னல், குடித்தல் என்றெல்லாம் உட்கொள்ளுதல். கல் பருகுவதால் உண்டாகும் கேடும் இழிவும் கூறுவதன் வாயிலாக அதனை உண்ணாமை வேண்டும் என்னும் அறத்தினை திருவள்ளுவர் புகட்டியுள்ளார். மேலும் கலித்தொகையிலும் கல் பருகாமை தேவகுருவாகிய வியாழன் சார்பாகவும் கல் பருகுதலை அசுரகுருவாகிய வெள்ளியின் சார்பாகவும் கூறுகிறார் கலித்தொகை ஆசிரியர். இதனுடைய நீண்ட விளக்கம் நிறைய இருக்கு. கல் உண்ணாமை
தொடர்பாக அந்த தலைப்புக்கே பெரிய விளக்கங்கள் நிறைய இருக்கின்றன. நான் சுருக்கமாக கொள்ளியிருக்கிறேன். கல் பருகாமை என்பதை வியாழன் யாரு? குரு. குரு அப்படிதான் சொல்லணும், குரு அப்படித்தான் சொல்லுவார், அவர் அப்படித்தான் நடப்பார். அது தேவகுரு அவர் சொல்லுகிறார். அசுரகுரு சொல்லுகிறார் கல் பருகு, குடி, அவரும் குடிப்பார், எல்லாத்தையும் குடிக்க வைப்பார். அவர் சுக்கிரர், வெள்ளி, அசுரகுரு என்று கூறுவதால் நாம் இங்கே கல் பருகுதல் என்று சொல்லாமல் கல் உண்ணுதல் என்று, உண்ணாமை என்று ரசித்து குடிக்கிறா பாருங்க. குடிச்சுக்கிட்டே இருப்பான், திட்டிக்கிட்டே குடிப்பான், குடிச்சுக்கிட்டே திட்டுவான். அதனால இதை சொல்லுகிறார். அடுத்து நாம் நேரடியாக முதலாவது குறளுக்கு செல்கிறோம். உட்கப்படார் ஒளி இழப்பார், எஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டு விடுகுவார். எப்பொழுதும் கல்லுண்டு கழிக்கும் காதலில் திளைத்திருப்போர் யாராலும் மதிக்கப்பட மாட்டார். இருக்கின்ற புகழையும் இழந்து விடுவார். உட்கப்படார், எப்பொழுதும் கல்லுண்டு கழிக்கும் காதலில் திளைத்திருப்போர் கற்காதல் கொண்டு ஒழுகுவார். கல்லின் மீது காதல் கொண்டு ஒழுகுவார். எப்பொழுதும் எஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டு ஒழுகுவார். எஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டு ஒழுகுவார். உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும். அங்கேயும் எஞ்ஞான்று போட்டு, எஞ்ஞான்று 2 இடத்துலையும் போட்டுக்குவோம். கற்காதல் கொண்டு ஒழுகுவார், எஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டு ஒழுகுவார். எப்பொழுதும் கல்லுண்டு கழிக்கும் உன்னற்க கல்லை உனில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார் என்று போட்டிருக்கிறார் திருவள்ளுவர். வேண்டாதவர் என்றுதான் இருக்க வேண்டும் அந்த இடத்துல, அதான் பொருள் இருக்கு. ஆனால் இலக்கணம் கருதி அந்த ஒரு எழுத்து கூட போனா இலக்கணம் தட்டும், தலை தட்டும் என்பதனால வேண்டாதவர் என்று சொல்ல புகுந்தவர் வேண்டாதார் என்று போட்டார். ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என் மற்ற சான்றோர் முகத்துக்கடி. ஈன்ற தாயின் முன்பேயும் ஒருவன் கல்லுண்டு கழித்தல் இன்னாதது, மிகவும் துன்பத்தை தருவது. எனில் சான்றோர் முன்பாக கழித்தல் மற்ற யாது ஆகும். இப்படி கல்லுண்டு கழித்தல் என்பது சான்றோர் முன்னாலே எப்படி அது சாத்தியமாகும், சரியாகும் என்று கேட்கிறார் திருவள்ளுவர். ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என் மற்ற சான்றோர் முகத்துக்களி. உங்க அம்மாவே உன்னை மதிக்க மாட்டா, பெற்ற வயிறு பற்றி எரியும். பெற்றாளே என்று இந்த ஈனக்குழந்தையை நான் பெற்று விட்டோமே என்று அவள் மனம் துன்பப்படுகிற போது சான்றோர் எப்படி மதிப்பார்கள்? உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கள்வரும் நேர் என்று 813வது குறள் நம்ம பார்த்தோம், 82வது அதிகாரம். எப்படின்னா பலனை எதிர்பார்த்து நட்பை எடை போடுவாரும். 3 கருத்து. பலனை எதிர்பார்த்து நட்பை எடை போடுவாரும், பணத்தை எதிர்பார்த்து எதையும் செய்வாரும், களவு தொழில் புரிவாரும் ஒரே சமமானவர்கள். இந்த குடிகாரன் மூவரும் ஒருவராக கொண்டவன், உருவாக கொண்டவன். இந்த 3 எதுக்கு இங்க எடுத்துக்கொண்டோம் என்றால் 82வது அதிகாரத்துல இருந்து பலனை எதிர்பார்த்து நட்பை எடை போடுவார், பணத்தை எதிர்பார்த்து எதையும் செய்வார், 3வது களவு தொழில் புரிவார். இந்த 3 பேரும் ஒரே சமமானவர்கள் தான் என்று சொல்லுகிறார். இப்போ குடியன் மூவரும் உருவாக கொண்டவன். குடித்தவன் தாயையும் அடிப்பான், தாரத்தையும் அடிப்பான், குழந்தைகள் இடையில் வந்தால் அவர்களையும் மிதிப்பான். இதனால் எதிர்வினைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. அதை நம்ம சொல்லப்படாது. திருக்குற்றால புராணம்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தல புராணம் என்று சொல்லுவார்கள். அதுல திருக்குற்றால புராணம் என்று ஒன்று இருக்கிறது. பெரிய பாடல்கள் இருக்கின்றன. நான் அந்த ஒரு வரியை மட்டும் நான் சொல்றேன், அந்த ஒரு தொடர் மட்டும். கல்லுண்ட வாய் நிறைய நெய்யை நெருப்பழ காய்ச்சி உண்ண நீங்கிடும் என்றார். நெய்ய நல்ல சுட சுட காய்ச்சி நெருப்பு வர அளவுக்கு நல்ல வாயில ஊத்து, நாளை குடிக்க மாட்டான். எவ்வளவு வன்முறை பாருங்க அவனுக்கு கொடுக்குற தண்டனை. குற்றால புராணம் சொல்லுது. திரிகேடுதான் சொல்லுது. திரிகேடு என்ன சொல்லுது பாருங்க. கலைஞருக்கு உதவாதான் செல்வமும் அது சுற்றத்தாருக்கு உதவாம செல்வத்தை வச்சிருப்பான். கலைஞருக்கு உதவாதான் செல்வமும்
பைங்கூழ் விளைவின்கண் போற்றான் உழவும் இளைஞனாய் கல்லுண்டு வாழ்வான் குடிமையும் இம்மூன்றும் உள்ளன போன்று இல்லா பொருள். இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் போய்விடும் என்று சொல்லுகிறார். கலைஞருக்கு உதவாதான் செல்வமும் போயிடும், பையங்குள் விளைவென்கண் போற்றான் உழவும் போயிடும், இளையனாய் கல்லுண்டு வாழ்வான் குடிமையும் போய்விடும். இந்த மூன்றும் உள்ளன போன்று இல்லா பொருள் என்று திருக்கடுகம் சொல்லுகிறது. ஆகையினால குடிக்காதே என்று சொல்லுகிறார். இது குடிக்கிற ஆளு கேட்டானா கேட்பானா? கேட்க மாட்டான். அதுக்கு ஒரு உபாயம் சொன்னாரு, இளங்கும் போடுறாரு, சொல்லுவாரு. பெரு குடிகாரனை குடி இல்லாத போது குடிச்சவன் படுத்திருக்கான் பாருங்க சாக்கடை கிட்ட, அவனை காட்டு நீ நேத்து இப்படிதாண்டா கிடந்த அப்படின்னு. அப்பதான் அவனுக்கு உணர்வு வரும். குடிச்சிருக்கிற போது அவனுக்கு அறிவுரை சொன்னா அவனுக்கு எடுபடாது. அதுல அப்படி சொன்னா எல்லாரும் திருந்திடுவானா? ஒரு முயற்சி, அவ்வளவுதான். அவரு இளங்குமரனார் சொன்ன ஒரு முயற்சி. இவன் குடிக்காம இருக்கிறான், இப்ப குடிக்காம இருக்கிறான், ஏறி இப்ப குடிச்சிட்டு படுத்திருக்கான் பாருங்க அந்த சாக்கடை ஓரத்துல. இப்படிதான்டா இந்த பாரு எப்படி நாத்த நாருது, ஊர் சாக்கடை போகுது, அதுகிட்ட போய் படுத்திருக்கான். நீ நேற்று இப்படிதான் படுத்துருந்த அந்த இடத்துல என்று சொன்னால் 10 பேர்த்துல 2 பேர் திருந்துவானா என்பதற்காக அப்படி அவர் சொல்லுகிறார். ஒரு முயற்சி பண்ண சொல்றார். ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என் மற்ற சான்றோர் முகத்து களி என்று சொல்லுகிறார். 3வது குறள். 4வது குறள். நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கள் என்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு. நான் என்னும், நான் என்பது நான் உடைமை. ஒரு தீய செயல் செய்கிற போது கூசுறான் பாருங்க, அந்த நான். பெண்கள் வெட்கப்படுவதும் நான் தான். அது வேறு, இது வேறு. இது தீய செயல்கள் செய்வது, எந்த செயல் செய்தாலும் அது அதுக்கு வெட்கப்படுறான் பாருங்க. ஐயோ இப்படி நல்லா இருக்குமா, நம்ம செய்யலாமா அப்படின்னு. அந்த நான் என்னும் நல்லாள், இதை பெண்ணா உருவுகிறார். அங்கே இளநன்று அசி இருப்பாரை காணி நிலம் என்னும் நல்லாள் நகும் என்று 1040 பார்க்க போறோம் உழவுல. அங்கே நிலத்தை நல்லாள் என்பார், இங்கே நான் என்கிற குணத்தை நல்லாள் என்று சொல்லுகிறார். புறங்கொடுக்கும் கள் என்னும் பேனா பெருங்குற்றத்தாருக்கு, கள் என்னும் பேனா பெருங்குற்றத்தாருக்கு நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும். ஓடிடுமா. இந்த மூதேவி வர வேண்டிய சூழ்நிலையில நடந்துகிட்டானா சீதேவி போயிடுவா, மூதேவி வருவான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இப்படி இருக்கிறவங்கிட்ட புறங்கொடுத்து ஓடிடுவான். இந்த நான் புறம் கொடுக்கப்படாது வீரத்துல போரிடும் போது. ஆனா புறங்கொடுத்தேன்னு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் என்பவள் போய் விடுவாள். குடி என்னும் பொறுக்க முடியாத பெருங்குற்றத்தை செய்பவர்களிடமிருந்து நாணம் என்னும் நல்ல பெண்ணும் சொல்லிக் கொள்ளாமலே போய் விடுவாள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் அவள் போய் விடுவாள்? நான் என்னும் நல்லாள். இவ வெக்க கெட்டவன்னு சொல்லணும் மக்களுடைய வழக்குல. அவ போயிடுவாள். கள்ளானது தன்னை குடித்தவனை நாணத்தை கெடுத்து பல வகையிலும் ஈனப்படுத்தும். அந்த அந்த குணத்தை ஈனப்படுத்தும். அதனால போயிடுவா. எப்படி? உடுத்த உடை போயினும் அடுத்தவர் காயினும் மங்கையர் சூழினும் தங்கையர் நேரினும் உள்ளம் கூசார் கல்லுண்பவர் கல்லுண்ணும் மாந்தர் சந்தியில் விழுந்து சவம் போல் கிடப்பர். சந்தியில் விழுந்து, எல்லாம் பொருள் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், குழந்தைகளுக்கே தெரியுது. உடுத்த உடை போயினும், வேட்டி 4 பேருக்கு தெரியாம அம்பாட்டு போயிட்டு இருப்பான். அடுத்தவர் காயினும் மங்கையர் சூழினும் தங்கையர் நேரினும் உள்ளம் கூசார் கல்லுண்பார். கல்லுண்பார் உள்ளம் கூசார். சந்தியில் விழுந்து சவம் போல் கிடப்பார். மணிக்கணக்கில் நாள் கணக்கில் கிடப்பான். அவ்வளவு குடிச்சிருக்கான், அவ்வளவு மயக்கம். இது தேவையா என்று திருவள்ளுவர் கேட்கிறார். அவ்வளவுதானா? இருக்கு. ஐயோ இது இது இத அவன் கேட்கணும் பாருங்க. மலந்தனை அமுதனம் மாந்த செய்திடும், மலந்தனை அமுதனம் மாந்த செய்திடும்,
அலர்ந்த பூ என அனல் அள்ளச் செய்யும், வெஞ்சலம் தரும், பகைவர்கை தனக்கு உள்ளாக்கும், கண் அளந்தனை அடித்திடும் நரவு நெஞ்சமே. எவ்வளவு இவ்வளவு சொல்லியும் அவன் அதை குடிக்கிறான்னா, இப்ப கடையெல்லாம் திறந்து வச்சிருக்கிறான்னா, இன்னும் அந்த இது வரல, இன்னும் வருமானம் வேணும்னு நினைச்சா அங்க 2 பெஞ்சை போட்டு வர்றவன நீ குடிக்கலையா வா, கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்து அந்த பெஞ்சில் படுக்க போட்டு புனலை வச்சு ஊற்றி விடு. இந்த பெஞ்சில் ஒருத்தனை போட்டு ஊற்றி விடுற காலம் வந்தாலும் வரும், அவனுக்கு காசு வேணும் என்பதற்காக இது மாதிரி சூழல் வந்தாலும் வரும். என்ன பெரிய நியாயம் பேசிக்கிட்டு இருக்க, நீ என்னமோ கல் விழாதேன்னு சொல்லிட்டு இருக்காமல, குடிக்காதேன்னு வரா, கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் பெஞ்சில் படுக்க போட்டு புனலை வச்சு ஊத்துறான். குடிச்சு இவனையும் குடிகாரனாக்கு என்று சூழல் வந்தாலும் வரும், சொல்ல முடியல, காலம் போற போக்கு என்றதனால் அறிவு டான் முதலிய உயர் நலங்களை எல்லாம் அறவே அழித்து பழி பல விளைத்து இழிவுறுத்தும் ஆதலால், அழித்து பழிபல விளைத்து இழிவுறுத்தும் ஆதலால் மதுவை குடித்தல் கூடாது. ஒருவன் எவ்வளவு உயர்ந்தவனாய் இருப்பினும் மது அருந்துவானாயின் மதி இழந்து மானங்கெட்டு நிற்பான் என்று சொல்கிறார். மானங்கெட்டு நிற்பான். நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கள்ளென்னும் பெருங்குற்றத்தார்க்கு. அடுத்து இன்னொரு செய்தி இருக்குது. இதுல ஒரு 90 வயசு ஆகுதுங்க, ஒருத்தர் இருக்கார், என்ன இருக்கார், 90 வயது ஆகுது. உங்களுக்கு பெரியவர்கள் அறிந்திருப்பீர்கள், சோனா கந்தசாமி. அவர் இந்த புத்தருடைய வாழ்க்கையை, புத்தருடைய அந்த வடமொழியில உள்ளதெல்லாம் படித்து அதை ஆய்வு செய்திருக்கார். சோனா கந்தசாமின்னு பேரு, சோவண்ணா நானா கந்தசாமி. அவர் சொல்றார் தன்னுடைய ஆய்வு தெளிவுரையில, அது பொருட்பால 2ஆ போட்டிருக்காரு. அறத்துப்பால் 1 பாகம், இன்பத்துப்பால் 1 பாகம், பொருட்பால் 2 பாகம், மொத்தம் 4 பாகம், 4 பாகமா போட்டிருக்காரு. அது பொருட்பால்ல 2வது தொகுதியில இதுக்கு அவர் விளக்கம் எழுதுறார். இந்த குறளுக்கு எழுதுறார், குடிகாரனை வெட்கம் கெட்டவன் என்று கூறுதல் நான் என்னும் நல்லால் புறங்கொடுக்கும் என்பதால் அறியப்படும். குடிகாரனை வெட்கம் கெட்டவன் என்று கூறுதல் நான் என்னும் நல்லால் புறங்கொடுக்கும் என்பதால் அறியப்படும். அவரே எழுதுகிறார், இது அரசியலா நினைத்து விடாதீர்கள். அரசியல் இல்லாம ஒண்ணும் கிடையாது, சட்டம் போடுறது கூட அரசியல் தான். அரசுக்கு வருமானம் வழியாக டாஸ்மாக் கடைகளை எல்லாம் சோனா கந்தசாமி ஆராய்ச்சி எழுதுனதை சொல்றேன், பக்கம் 240 இருக்குது. அரசுக்கு வருமானம் வழியாக டாஸ்மாக் கடைகளை திறப்பதால் வரும் பொது நல கேட்டினை கருதியேனும் ஆட்சியாளர் தீவிர மதுவிலக்கை கொண்டு வருதல் வேண்டும் என்கிறார். மதுவிலக்கு கொள்கையை சுட்டெரித்து விட்டு கோட்டம் எடுத்தால் என்ன, சிலை எடுத்தால் என்ன, சோனா கந்தசாமி சொல்கிறார். என்ன பண்றது? இளங்குமரனாரும் இதை வலியுறுத்துகிறார். நான் நிறைய உரைகளை எல்லாம் பரிசீலனை செய்துதான் நான் பேசுகிறேன். நான் பேசுவன அனைத்தும் என்னுடைய சொந்த கருத்துகளே இல்லை. எல்லாம் பெரியவர்கள் சொன்னதற்கு ஆதாரங்களை, எடுத்துக்காட்டுகளை பாருங்க, அப்படியே அடுக்கி வச்சிருக்கேன் சுத்திலும். அதெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். நான் யாருக்காகவும் பயந்துகிட்டு பேசுறதாக இல்லை, அச்சப்பட்டுக்கிட்டு இதை சொல்றதா இல்லை. நான் சாட்சிகளை வைத்துக் கொண்டு பேசுகிறேன் என்பதனாலே சொல்லுகிறேன். மீண்டும் குறளை பாருங்கள். நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கள்ளென்னும் பெருங்குற்றத்தார்க்கு. 5 கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை குழல். பொருள் கொடுத்து மெய்யறியாமை குழல், கையறியாமை உடைத்தே. குறள் எண் 5. தன்னை மறக்கச் செய்யும் போதையை விலை கொடுத்து வாங்குவது என்பது அறியாமைகளுள் மிக கீழான அறியாமையாகும். நாம் ஒரு பொருளை வாங்க வேண்டுமானால் அதற்கு நாம் கொடுக்கிற தொகை வாங்குகிற பொருள் ஈடாகுமா என்பதை பார்த்துத்தான் வாங்குகிறோம். அப்படி இல்லாமல் இந்த ஒன்றை மட்டும் காசு கொடுத்து தீயதை வாங்குகிறோம் என்று சொல்வதுதான் இது.
கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை குழல். பொருள் கொடுத்து மெய்யறியாமை குழல் என்பதுதான் வழக்கம். ஆனால் இங்கு கையறியாமை உடைத்தே என்று சொல்லுகிறார். கையறியாமை என்ன? செய்வது அறியாமை. நாம் என்ன செய்கிறோம் என்கிற அறியாமை இவனுடைய புத்தியை சீர்குலைத்து விட்டது. அந்த அறியாமை இது பிழை என்று தெரிந்தும் காசு கொடுத்து வாங்கிக்கிறான். அதுக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அது நினைவுக்கு வரல. காசு கொடுத்து சூனியத்தை வாங்கிக்கிறாங்கிற மாதிரி ஒரு கருத்து வரும். கையறியாமை செயல் செய்வது அறியாமை. கையற்று என்றால் செயலற்று என்று கையாளாகாதவன்னு சொல்லுவான் பாருங்க. அதான் இவனால முடியாது. முடியும், ஆனா முடியாது. ஏன்னா இவன் புத்தி இல்லை. அவனுக்கு அந்த புத்தி இருந்ததுன்னா இவனாக முடியும். ஏனென்றால் முடியவில்லை. இதுக்கு இன்னும் பெரிய விளக்கம்லாம் நிறைய இருக்கு. நான் காலம் கருதி அப்படியே அடுத்த இடத்துக்கு போயிடுறேன். கைப்பொருள் கொடுத்து மதுவை வாங்கினான், முட்டை குடித்தான், மனைவி மக்களை எட்டி உதைத்தான், அவர்கள் அலறினர். இக்காட்சியை கண்டான். இது இயல்பாக நடந்த செய்தி. மதுவை விற்றவன் அவன் தந்தை என்பதை இந்த பார்த்தான் பாருங்க. இவன் குடித்தவன், நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், குடித்தவன் வயிறு முட்டை குடித்தான், புத்தி தெரிந்தது. மனைவி மக்கள் எல்லாம் அவர்களை தடுத்து பேசினார்கள். அவர்கள் அனைவருக்கும் உளுந்தது அட்டி. அவர்கள் அலறினார்கள். அந்த வழியே ஒருவன் சென்றான். அவன் சென்றவன் என்ன காரணத்தினால் இவன் அடிக்கிறான், ஏன் இவர்கள் அலறுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான். அங்கே, இது பழங்காலத்தில் நடந்தது, அங்கே இந்த மதுவை விற்றவன் தன்னுடைய தந்தை என்பதால் இவன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான். அவனுக்கு இவன் ஒருவன் தான் மகன். இதை அறிந்து அவன் மன உளைச்சல் ஏற்பட்டு அந்த மதுவை காலம் காலமாக விற்றவன் மன உளைச்சல் ஏற்பட்டு இறந்து விடுகிறான். அவனுக்கு கிடைத்த சொத்து எவ்வளவு தெரியுமோ? 18 கோடி. அந்த காலத்துல இவன் 18 கோடியை வச்சுட்டு என்ன பண்ணான்னா ஒரு தீவையே விலைக்கு வாங்கினான். இங்கிலாந்துக்கு பக்கத்துல. அவன் இங்கிலாந்துக்காரன் தான். இங்கிலாந்து நாட்டில் குடி பெயர் போனது இங்கிலாந்து. அந்த இங்கிலாந்து நாட்டிலேயே இப்படி ஒரு புண்ணிய மகன் இருந்திருக்கிறான். அவன் ஒரு தீவையே விலைக்கு வாங்கிட்டான். அந்த தீவு பேர் என்னன்னா, அதுக்கு மதுவிலக்கு தீவுன்னு இவன் பேர் வச்சான். அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, ஓசியா என்று ஒரு தீவு. இப்ப நம்ம லட்சத்தீவு, மாலத்தீவு இப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அந்தமான் தீவு, அதை போன்று ஓசியா தீவு என்று இங்கிலாந்துக்கு பக்கத்துல இருக்கிறது. அந்த அந்த புண்ணியவான் பெயர் சாரிங்டன். இதை ராஜாஜி சிறுகதையா எழுதியிருக்கிறார். உண்மை வரலாறு என்று ராஜாஜி சிறுகதையாக எழுதியிருக்கிறார். எப்படி பாருங்க, ஒரு மது குடமாக பேரலாக விற்றவன், கோடிக்கணக்கில் பணத்தை ஈட்டியவன், அவனுக்கு நிம்மதி இல்லை பாருங்க. இந்த தீமைகளை உணராததனால், நான் இன்னொன்னு சொன்னா அது மிகப்பெரிய விரிவா போயிடும். அதனால அதை நான் விட்டுருக்கேன், சொல்லலை. என் வாயினால சொல்லுவதற்கு கூசுகிறது, சொல்லலை. அதெல்லாம் நடந்ததுதான், நடக்காத எதையும் நான் சொல்றது இல்லை. இது ராஜாஜி எழுதியிருக்கிறார். சாரிங்டன் என்று அவனுடைய பெயர். அந்த சாரிங்டனுக்கு ஒரு கும்பிடு. எவ்வளவு பெரிய நல்ல வேலை செஞ்சிருக்கிறான். அந்த 18 கோடிக்கு அவங்க அப்பா இப்படி பாருங்க, அவங்க அப்பா இப்படி சம்பாதித்தான். அந்த பணத்தை வைத்து இவன் நல்வழியில் அதை செயல்படுத்தினான். அந்த தீவுக்கு என்ன பெயர் சூட்டினான்? மது விலக்கு தீவு. குடிக்காதவன் மட்டும் இங்க இருக்கணும். ஏன்னா அந்த தீவு அவனுது. குடிக்கிறவன் உள்ள நுழையப்படாது, குடியே வரப்படாது, குடி அங்க உற்பத்தி செய்யப்படாது அப்படின்னு அவன் ஒரு செயல் செய்தான் என்பதை சீமான் ராஜகோபாலாச்சாரியார் என்கிற பெருமகன் இதை சொல்லி இருக்கிறார். மீண்டும் 5வது குறளை பாருங்கள். கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை குழல். கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை குழல். மனப்படாயிடுச்சு.